தர்மா, சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் வேணா நீ குற்றவாளியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எது செஞ்சாலும் அதுல நியாயமும் தர்மமும் இருக்கும்னு எனக்கு தெரியும். சமுதாயமும் சட்டமும் என்னை குற்றவாளியா நினைக்கிறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா அப்பா என்ன புரிஞ்சுக்காததான் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ணே, நான் இருக்கிற வரைக்கும் யாரு எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. இவன் தான் தாஸ், பெரிய மாஃபியா கேங் லீடர், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ்க்கு முதலாளி. ஆனா உண்மையான தொழில் போதை மருந்து கடத்துறது தான். இவன் அமர்நாத், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர். பணபலம் ஆள்பலத்தோட எதையும் செய்யக்கூடியவன். கார்பரேஷன்ல ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து புறம்போக்கு நிலங்களை வளைச்சு போட்டு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல இவன் பேர்ல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இவன் பேரு கான். பணத்துக்காக கொலை பண்றது தான் இவன் தொழில். பிரபலமானவங்க பல பேர் கொலையில இவன் சம்மந்தப்பட்டிருக்கான். சமீபத்தில் நடந்த குண்டு வெடிப்புல இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. தாஸ் அமர்நாத்துக்கு இவன் விசுவாசமான அடியாள். சார், இவன் பேர் தர்மா. ஊரை திருத்துறேன்னு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான். அநியாயமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறவன் இருந்த தட்டி பறிச்சு அந்த பணத்தை ஏழைகளை கொடுக்குறான் சார். அதனால இவனுக்கு ஏழைகளோட சப்போர்ட் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா மலைக்கள்ளன் கேரக்டர் மாதிரி இருக்கு. அதாங்க இந்த ராபின் வுட் கதெல்லாம் வருது அது மாதிரி. ஆமா சார், இவனை பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய மாஃபியா கேங்குக்கே சிம்ம சொப்பனம் சார். இவங்கள பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? சார், என்னை விட சீனியர் ஆபீசர்ஸ் இருக்கும்போது நான் பேசுறதுக்கு மன்னிக்கணும். இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாம போனதுக்கு நம்ம சட்டம் தான் காரணம். என்ன சொல்றீங்க? இவங்களை பத்தின ஆதாரங்களுக்கு தெரிஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி இவங்களை குற்றவாளி நிரூபிக்க எந்த ஆதாரம் கிடைக்கல. அப்படியே இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாலும் பணம் போல ஆள் பலத்தால அந்த கேஸை கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சிருது. அரசாங்க அதிகாரிகள், பெரிய பெரிய வக்கீல்கள், அவ்வளோ ஏன் சில நீதிபதிகள் கூட இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ இவங்களுக்கு முடிவு கட்டுறதா எப்படி? முதலமைச்சருங்கிற முறையில் நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சில தனி அதிகாரம் தரணும். we need ஸ்பெஷல் பவர்ஸ். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எந்த வித எவிடன்ஸ் இல்லாம இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு பவர் வேணும். அப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த விஷயத்துல எந்த அரசியல்வாதியும் தலையிடக்கூடாது. இவங்க வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும்னா விசாரணையில டார்ச்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிப்பா, நீங்க கேட்கிற அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்தா உங்க டிபார்ட்மெண்ட் அதை தப்பா பயன்படுத்தினா? போலீஸ் துறையில் இருக்கிற சில பேரை தவிர மற்றவங்க சட்டத்தை நேர்மையை காப்பாற்றணும் தான் போராடுறாங்க. ஒரு சிலர் அதிகாரத்தை தவறான வழியில பயன்படுத்தினா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. சரி, உங்களுடைய கடமையை செய்ய எந்த அரசியல் குறுக்கீடு இருக்காதுன்னு இப்பவே நான் உறுதி அளிக்கிறேன். மற்ற விஷயங்களை பற்றி சட்ட அமைச்சரோட கலந்து பேசி என்னுடைய முடிவை சொல்றேன். தேங்க்யூ சார். அது வரைக்கும் பொறுமையா இருங்கப்பா, ரொம்ப குதிச்சிடாதீங்க. இது கிறுக்குத்தனத்துக்கு அதிகம், பைத்தியத்துக்கு குறைவு. தர்மா, உனக்கு என்னாச்சு? கண்ணு தெரியாத குழந்தைகளை வச்சு பிரவுன் சுகர் கடத்துறியே, உனக்கு இதயமே இல்லையா? அறிவுபூர்வமா பார்த்தா இது அதிகம், இதயபூர்வமா பார்த்தா இது குறைவு. கண்ணு தெரியாதவங்களை வச்சு வேலை செய்ய போகத்தான் விஷயம் யாரு கண்ணுக்கும் தெரியாம. தாஸ், உன்னை கடைசி எச்சரிக்கிறேன். இதே பாதையில நீ போய்கிட்டு இருந்தேன்னா உன் முடிவு என் கையாலதான். நான் கரம் வச்சுட்டா யானையை விட அதிகம், பாம்பை விட குறைவு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா? நான் எதையுமே நல்லா யோசிச்சு தான் சொல்லுவேன். அப்படி சொன்ன சொல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். அதான்டா தர்மா. தர்மா தர்மா தர்மா.
என்ன சார் என்ன சார் இது? தாஸ் பால் பவுடர் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரவுன் சுகர் கடத்திக்கிட்டு இருக்கான். இந்த தர்மா தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லி நியூஸ் போட சொன்னா போடவே இல்லை சார். அந்த தாஸ் பெரிய இடம், முக்கியமான மந்திரிங்க சப்போர்ட்லாம் அவனுக்கு இருக்கு. எதுக்கு அனாவசியமா பிரச்சனை வளர்த்துக்கிட்டு போங்க. இதெல்லாம் பார்த்தா பத்திரிக்கை நடத்த முடியாது சார். தாசையும் கூட்டாளிகளையும் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஐ ஷோ. பாட்டி நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. ஏம்மா நீ வரல? நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே, வாம்மா. நான் வரல பாட்டி. பார்வை இல்லாதனால நீ வெக்கப்படுறியா பயப்படுறியானே எனக்கு தெரியல. சரி சரி, அங்க இருக்காரு போங்க பாத்து. துரை இருக்கானான்னு பார்த்துட்டு வா. சரி. தர்மா வாங்கம்மா. என்னம்மா தனியா வரீங்க? உங்களோட ஒரு வாயாடி பொண்ணு இருக்குமே, அது கூட வரலையா? வாசல் வரைக்கும் வந்தாப்பா, உள்ள வர மாட்டேங்கிறா. ஏன்? அது என்னமோ தெரியல தம்பி, உன்கிட்ட அவளுக்கு ஏதோ பயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ பயப்படுறது உனக்கு மட்டும்தான். தர்மா, இன்னைக்கு ரம்சான்ல உனக்காக பிரியாணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுப்பா. கொடுங்கம்மா. எப்படிப்பா இருக்கு? உங்க கைப்பட்டா ருசியா இருக்கிறத கேட்கணுமா? கண்ணு தெரியாத நான் எங்க இருந்துப்பா இதெல்லாம் செய்ய போறேன்? என் பேத்தி தான் செஞ்சா. ஓஹோ, அதுக்கு வாயாட மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? பரவாயில்லம்மா, ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கு. அவளுக்கு புருஷனா வர போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவ கல்யாணத்தை நினைச்சா தாப்பா எனக்கு கவலையா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? தர்மா, ரொம்ப நாள் அவங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரோட்ல நின்னுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிஞ்சு கை என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் விட்டுச்சு. யாரும்மா நீன்னு கேட்டேன். அனாதேன்னு சொன்னா. கண்ணு தெரியாத எனக்கு பார்வையா அல்லாஹ் இவளை அனுப்பிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வழிகாட்டுற என் பேத்திக்கு அவ வாழ்க்கைக்கு நான் எப்படி ஒரு நல்ல வழி காட்ட போறேன்னு எனக்கு தெரியலப்பா. அம்மா, நான் இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படணும்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க பேத்திக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. தர்மா சிஎம் இந்த காலைக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். காலையோட நாலா பக்கத்தையும் போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு. எவன் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இப்ப அந்த தர்மா தானே வந்து இங்க சரணடையணும். இல்ல நீங்களே அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அப்படி நீங்க அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கலன்னா அவனை நாங்களே அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க எல்லாருக்கும் சமாதி இங்க தாண்டா. டேய் தர்மா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா.
ஐயா நீங்க கவலையே படாதீங்க ஐயா. அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையும் வராம காப்பாத்துவாரு. டேய், உள்ள புந்து அந்த சீமை எங்க இருக்கான் தேடுங்க. ஏம்மா ம்? தர்மா என்ன வரலையா? இப்ப வந்துருவார் பாட்டி. யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல, சொல்லுங்க யாரு? இவருக்கு வேண்டியவன் உனக்கு வேண்டாதவன். வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. பாவம், பேசாம இருந்திருந்தா பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பீங்க. பேசி பேசியே சீஃப் மினிஸ்டராகவே இருக்கீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. எங்களை அலைய விட்டதுக்காக அதை விட பெரிய பதவியா, மேலோக பதவியை சிம்பிளா வாங்கி தந்துடுறேன். ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா நீ சினிமா ஹீரோயினி மாதிரியே இருக்கிய. நீ மீனாவுக்கு அதிகம், சிம்ரனுக்கு குறைவு. அழகுல சொல்ல, ஹைட்ல சொன்னேன். சிஎம் அவர்களே, நீங்க தனியா போகல, கூடவே இந்த மகளிர் அணி அனுப்பிச்சு வைக்கிறேன். அன்னைக்கு சரியா சுடாமட்டேன், இன்னைக்கு சுட்டுறேன். பத்திரமா பார்த்துக்க. உயிருக்கு அதிகம் வாடா.
ஒரு மிருகத்தை அழிக்கணும்னா மிருகமா மாறித்தான் ஆகணும். ஒரு முக்கிய அறிவிப்பு. கடத்தி செல்லப்பட்ட முதல்வர் இன்று மீட்கப்பட்டார். சுடப்பட்டதால் காயமடைந்த முதல்வர் அபாய நிலையை தாண்டி விட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள். தாஸ் மற்றும் சில சமூக விரோதிகளுடன் சேர்ந்து முதல்வரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய அமைச்சர் சக்கரவர்த்தியை காவல்துறையினர் இன்று கைது செய்தார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் தனது வாக்குமூலத்தை அளித்துள்ளார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் வர சொல்லித்தான் நாங்க தனியா போனேன். அங்க என்ன சுட்டது தாஸ், என்னை காப்பாத்தினது தர்மா. தர்மா இல்லைன்னா நான் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது.